மதுரையின் புனித மண்ணில் பரம்பொருள் தம்பதி அவதரித்த திருநாள் அது. பாண்டிய மன்னனின் யாகத்தில் அக்கினியிலிருந்து பிறந்த தெய்வ குழந்தை மீனாட்சி. வீரத்திலும் ஞானத்திலும் மேன்மை பெற்ற அவள் உலகத்தை வெல்லச் சென்றாள். வீரர்களோடு போர் செய்தாள், மதுரையை வென்றாள். மதுரை மீனாட்சி அவளுக்கு பட்டாபிஷேகம் செய்யப்பட்டது. தன்னுடைய எண்ணத்தில் கைலாசத்தில் சிதபெருமானை கண்ட அந்த நொடியில் அவள் தெய்வீக துணைவனை உணர்ந்தாள். மனித ரூபத்தில் மதுரைக்கு வந்த சிவபெருமான் சொக்கநாதராக அவளை மணந்தார். அந்த திருமணம் பிரபஞ்சமே கண்டு வியந்த திருக்கல்யாணம் ஆனது. மீனாட்சி திருக்கல்யாணத்தை காண அழகர் கோயிலிலிருந்து கள்ளழகர் புறப்பட்டார். அழகர் வருவதற்கு முன் மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் திருமணம் முடிந்தது. கள்ளழகர் வைகை நோக்கி புறப்பட்டார். வைகை நதியில் கள்ளழகர் நீராடினார். மீனாட்சி கருணையின் தாய், சொக்கநாதர் ஞானத்தின் தந்தை. இன்றும் மதுரையில் அவர்கள் உலகிற்கு அருளை பொழிந்து கொண்டிருக்கின்றனர். மீனாட்சி, சொக்கநாதா, திருச்சிற்றம்பலம்.